சுவாமி, மெடிடேஷனோட டியூரேஷன் பத்தி பேசலாமா? எவ்வளோ வாட்டி மெடிடேஷன் பண்ணினா உங்களுக்கு உங்களோட மென்டல் வெல்பீயிங்க்கு நல்லது? இன்னைக்கு மனநலம்ங்கிறது அதுக்கான அவங்க வாழ்க்கையில பாதிப்புங்கிறது மனத்துல இன்னைக்கு பல பல தரப்பட்ட மனிதர்களுக்கும் நடந்துட்டு இருக்குது. குறிப்பா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிமிடத்துக்கு பல பேர் நம்ம நாட்டில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மனவளத்து மேலே ஒரு கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கோம், ஒரு தலைமுறையாக, ஒரு சமூகமாக. சத்குரு அவங்க கடந்த 40 வருடமாக நம்மளோட செயலே மனிதர்களுடைய உடல்நலம், மனவளம், அவங்க ஆன்ம வளம், இது எல்லாத்தையுமே உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதா நம்ம வாழ்க்கையோட நோக்கமாகவே செயல் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்மளோட செயல்கள் எல்லாமே உலகமெங்கும் எல்லா தரப்பான மக்களுக்கும் நடந்துட்டு இருக்குது. சிறையில் இருக்கிறவங்களுக்கும் இது வேலை செய்யுது, ஒரு பெரிய கம்பெனிஸோட சிஇஓவுக்கும் அது வேலை செய்யுது. ஏன்னா மனிதரோட அமைப்பு எல்லாருக்கும் ஒன்று தானே. ஸோ அதோட அடிப்படை புரிஞ்சு நம்ம அதுக்கான கருவிகள் கொடுக்குறப்போ அது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வேலை செய்யுது. குறிப்பாக இப்போ சமீபத்தில் நம்ம மிரக்கிள் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு தியானம், இது எல்லா தரப்பான மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் ஒரு 7லேருந்து 21 நிமிஷம் வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு தியானம் இருக்குது. குறைஞ்சபட்சம் 7 நிமிஷம் செய்யலாம், விருப்பப்பட்டால் 21 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். யாரோ ஒருத்தருக்கு டைம் இருக்குதுன்னா அவங்க அதுக்கு அதிகமாகவும் செய்யலாம். பட் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 7 நிமிஷம் ஒருத்தர் தன்னோட உள்நலனுக்காக, மன வளத்துக்காக நீங்கள் இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி செய்ய முடியும் அப்படின்னா, கட்டாயமாக மனிதர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதிப்பான சூழ்நிலைக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இது இருக்க முடியும்.